மறுபடியும் மீட்டிங். டை அடிக்கலையா? வெள்ளையா இருக்கு. போன தடவை கருப்பா இருந்துச்சு. போன தடவை சிரசாசனம்லாம் நிறைய பண்ணல, அதனால கருப்பாயிடுச்சு. இந்த தடவை சிரசாசனம்லாம் பண்ணலையா? இதை கட் பண்ணிடுறேன், கவனம். இன்னும் ஸ்டார்ட் ஆகல. சரியா, கைன் மாஸ்டர்ல போட்டு இந்த இதை கட் பண்ணிடுறேன், கவலைப்படாத. ஸோ ஏது கட் பண்ற? இது எது வெள்ள முடி இருக்கிறத சொல்லிட்டேன்டா, அதுக்கு கேமரா தெரியாது. நான் சொன்னதுனால வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. பாருமாப்ல எவ்வளோ ஐடியாஸ் எல்லாம் இருக்குமாப்ல. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், லாங். இதெல்லாம் ஐடியா மாதிரி தெரியலடா, ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கு, அது ஏதோ நோட்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு. எடுத்து பாரு, கண்டென்ட் ஃபார்மேட் பாரு எப்படி இருக்கு. யூ ஹேர் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்க. ஹவுஸ் மீன் யூ கண்ட் ஓல்ட் இஸ் என்னடா அதெல்லாம். Real shoot, no act. How a scientific discovery changed. சும்மா உனக்கு தெரியணும்ல என்ன பண்ணியிருக்கேன்னு. அந்த மாதிரி இதுமாதிரி ஒரு பேக் நிறைய வச்சிருக்கேன். ஐயோ அது கீழே விழுந்துச்சா? என்னது இது? கஞ்சா. அட போய் நம்ப மாட்டேன். ஆமா அப்படி பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் பார்த்துருக்கிறேன்னு, அதான் புகையில தான் பார்த்துருக்கேன். புகையில டபாக்கோ. இது புகையிலையும் கிடையாது, இது என்னமோ கருமம். இது கஞ்சாவும் கிடையாது, புகையிலையும் கிடையாது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இங்கிலீஷ் மூவி எடுக்கலாம், அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. நாட்டு வந்து பர்ஃபெக்ட் நாட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், மற்ற சப்ளாட்லாம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும், கடை ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். நாட்டு மெயின் நாட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அதை பற்றி அவனோட கதை. ஜிகாலோஸா? யார் அந்த? இதை கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. ஜிகோலோ கெட்ட வார்த்தை தானே இது, எங்கே கேள்விப்பட்டிருக்கேன். அட்வான்ஸ் அமௌண்ட், மணி, ஒய்ஃப். ஒரு பையன் வந்து ஜிகாலோ ஒர்க் பண்ணுறான், அவனோட கதை. ஹவு எங்க ஒர்க் பண்ண, எங்க எப்படி அவன் ஜிகாலோ ஆனா, ஒய் ஹவு ஜிகாலோனா கேவா? கே ப்ராஸ்டிட்யூட். ஓகே ஓகே. அவனோட ஃபுல் ஸ்டோரி. சரி சரி. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜேனர்ல இருக்கும். அப்படியே இதை திரைக்கதையா மாத்திக்கலாம். இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆல் மூவிஸ் வேரியன்ட்ஸ். சரி, உன்னோட யூடியூப் பார்த்தேன், வாலிபன் 18. அதையும் பார்த்தேன் அந்த கருமத்தை. நானே பார்க்க சைக்க, நானே அந்த யூடியூப் சேனல் சினிமா ரேஞ்ச் வாலிபன் _18 தெரியல. அட்டு வாலிபன் 18 நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். VAA வாலிபன் VAALI 18 அட்டு. அதுல போய் பாருங்க நண்பர்களே. ஐயோ அப்படி வேற சொல்லி வச்சிருக்கியானா? இதான் சொல்றேன். இல்லை கருமண்டா, அப்படிலாம் பண்ணி வைக்காதா? ஆமா நல்லா இருந்துச்சு. என்ன சினிமா மாதிரி பக்காவா எடுத்து வச்சிருக்க. இது டைரக்டருக்கு காசு எல்லாம் கொடுத்து பண்ணியா? ஆமா, ட்ரோன் எல்லாம் கொடுத்து. ட்ரோன். ஆமா ஆமா. பாத்தியா? பார்த்தேன். 2-3 வீடியோ பார்த்தேன். மோஸ்ட் வியூடு ஒரு 4 வீடியோ பார்த்தேன். அது என்ன, இது மெமரிக்காக எடுத்து வச்சிருக்க. எவ்வளவு செலவாச்சு அதுக்கு? 30,000, 30,000 ரூபாய். ஒன்றரை நாள்ல 30,000 ரூபாய் போச்சு. 30,000 ரூபாய் வந்து அவனுக்கே கொடுத்துருப்ப டைரக்டருக்கு. டைரக்டர் நான் தான். கேமராமேன் ஒரு ட்ரோனுக்கு 10,000, கேமராவுக்கு 10,000. அவ்வளவுதான். அப்புறம் அவங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு. கேமராமேன் சும்மா வர்றாங்க, ஒரு வேலையும் பாக்குறதுல அநியாயத்துக்கு காசு வைக்கிறாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை வாங்கிட்டேன்னா டென்ஷன் ஆயிட்டாங்க. இதுக்கு நீ வந்து உங்களோட மேரேஜ் ஆல்பத்தை போட்டா கூட நல்லா ஓடிட்டா. எந்த மேரேஜ் ஆல்பம்? உங்களோட மேரேஜ் வீடியோ ஏற்றி விட்டுனா கூட ஒரு 50,000 வியூ வந்திருக்கும். அந்த கருமத்தை பார்ப்பேன். இது மாதிரி நயன்தாரா ஏற்றி விட்டால கல்யாணம். ஏன்டா நயன்தாரா நானும் ஒன்னாடா? ஒரே நாய்ஸா இருக்கும். ஆமா நாய்ஸா இருக்கும். ஃபேன் ஆஃப் பண்ணி விடாங்க. அந்த சுவிட்ச் இந்த அந்த அறிவு முன்னாடி எல்லாம் போச்சு உனக்கு. வெறும் ஏசி மட்டும் போது. ஏசி 17 இருந்துச்சு, பயங்கர குளிரா இருந்துச்சு. இப்போ மாற்ற முடியல.
மாப்பிள்ள உனக்கு ஏசியில ரிப்பேர் பண்ண தெரியுமா? நீ தான் என்னென்னமோ பண்ணுவீங்க. ஏசி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியும், ரிப்பேர் பண்ணி மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது. ஸோ இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்? சண்டே நேத்து வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். பீச்சுக்கு போனேன். பீச் போனியா? ஆமா, ஃபேமிலியோடயா? செம. பீச்சுக்கு போயிட்டு எல்லாம் வீக்லி எவ்ரி வீக்கெண்ட் ஒரு 4 hours ஒதுக்கி ஃபேமிலிக்கு ஒதுக்கி இங்கே கூட்டு போயிட்டு வா, அவ்வளோதான். வீட்டில் சண்டே வராது. எந்த பீச்சுக்கு போனாலும் நீ மதுரைக்கு போக சொல்லிட்டு, மதுரைக்கு போனா எந்த பீச்சுக்கு போறது நீ சொல்லுவாங்க? ஆமா, பீச்சில் என்ன மதுரையில சுத்தி பார்க்குற இடம் இல்லையா? மதுரை வெளியே போயிட்டு வரலாம், மதுரையை சுத்தி பக்கத்துல அங்கிட்டு போயிட்டு வரலாம், சிறுமலை போயிட்டு வரலாம், கொடைக்கானல் போயிட்டு வரலாம். சின்ன மலையா? சிறுமலை, சிறுமலை, திண்டுக்கல், கொடைக்கானல், சுருளி, அங்கிட்டு வைகை டேம், தேக்கடி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வைஃப் அவங்க வீசிங் இருக்கனால தேனி பக்கம் அங்கே போட்ட போறாங்க. எனக்கு குளிர் வந்தா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம அந்த அளவுக்கு குளிர் இருக்கிற போது விண்டர்ல தான் குளிர் இருக்கும். சம்மர்ல சென்னையும் ஒண்ணுதான், மதுரையும் ஒண்ணுதான். பெங்களூர் மாதிரி இருக்குமா சம்மர்ல? விண்டர்ல இல்ல சம்மர்ல தேனி வந்து சம்மர்ல எல்லா ஊரும் ஒண்ணுதான்டா. பெங்களூரும் வெக்க தாங்காது, சென்னையும் அப்படிதான், மதுரையும் அப்படிதான், தேனியும் அப்படிதான். என்னன்னா தேனி இருக்குதுல வச்சு கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கும் லைட்டா, அவ்வளவுதான். அது நான் யோசிச்சுட்டேன். ஆனா அவங்க வந்து வேணான்றாங்க, பயப்படுறாங்க. எதுக்கு? தனியா மதுரையில நான் தனியாவும், நீங்க தேனியில நீங்க தனியாவும் இருக்க வேண்டி வந்துடும். தேனியில எதுக்கு நீ தனியா இருக்க? அதான் அந்த கிளைமேட் ஒத்துக்காதான். ஓ இல்லடா, மதுரையில யாரு இருக்கா? மதுரையில நீ ஆபீஸ் மதுரையில இருக்கா? மதுரையில இருக்கு. சரி, நீ வீடு தேனியில பார்க்க போறியா? இல்ல, தேனியில ஆபீஸ் ஏதாவது போட்டாங்கன்னா தேனியில தானே போய் பார்க்கணும். அப்படியா? தேனியில ஆபீஸ் போட வாய்ப்பு இருக்கா? தேனியில போயிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் போயிட்டு வான்னு சொன்னாங்கன்னு அங்க போகணும். ஒருவேளை ஹெட் ஆபீஸ் மதுரையில சிம்மக்கல்ல இருந்துட்டு தேனிக்கு போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ண ரொம்ப நேரம் இல்ல, 4 மணி நேரம் ஆகும்ல. தேனி 5 மணி நேரம் ஆகும்ல. 1.5 மணி நேரம் தேனி டு மதுரை. அப்படியா? 2 hours யூஸ்வலா. ஸ்பீடா போனேன்னா 1.5 மணி நேரத்துல போயிடலாம். அவ்வளோ. தேனி பக்கத்துல சுத்தி அருவி, ஆறு நிறைய இருக்குடா நம்ம ஊர் பக்கத்துல. சரி, இப்ப என்ன இப்போ வந்து நீ அங்க வந்து செட்டில் ஆயிருவேலடா. அடுத்து நீ சென்னையில உட்காந்துக்கிட்ட நச நச நசன்னு உனக்கு கண்டென்ட் வேணும்னா சென்னை ஓகே. நீ அங்க போனா இயற்கையான கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குமே. சரி, அருவி போய் எடுக்கலாம். நான் உனக்கு நிறைய பிளேஸ் கூட்டு போவேன். மலை, சாலமலை இருக்கு, அந்த மலை இந்த மலை எக்கச்சக்கமா இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு 3 நாளே சூப்பரா எடுக்கலாம். மதுரையில் எல்லா லொக்கேஷன் அந்த பக்கம் நிறைய இருக்கு, புதுசா இருக்கு. அழகர் கோயில், அழகர் மலை, அது அழகர் கோயில் இருக்கு. அதில் நேச்சுரல் பியூட்டி நல்லா இருக்கும். அங்கே திருப்பரங்குன்றம் இருக்கு. இந்த பக்கம் எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா சுருளி போகலாம், கம்பம், கூடலூர், தேக்கடி போகலாம், பரந்தன்மலை, அப்புறம் என்னது வாகமன் போகலாம், பருந்தும்பாறை போகலாம். நிறையா இருக்கு. சுருளிக்குள்ளேயும் நிறையா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. கேரளா குமுளி அந்த பார்டர்ல நிறைய இருக்கு, ஸ்பேஸ்லாம் சூப்பரா இருக்கும். காஃபி எஸ்டேட் போகலாம், டீ எஸ்டேட் போகலாம். இங்கிட்டு போனா மேகமலை, ஈரமங்கலாறு அருவி இருக்கு. நாகமலை புதுக்கோட்டைன்னு சொல்லுவாங்கல்ல. அது பேரு தான் நாகமலை புதுக்கோட்டை. அங்க ஒண்ணுமே இல்லை, மலையே. அதாவது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பின்னாடி இருக்கிற மலையில ஒண்ணும் வேலை இல்லை. ஆமா, அது வெறும் கரடு, அது மலை இல்ல. மலை இல்ல, கரடு. கரடுங்கிறது ஹில்லாக், மலைங்கிறது மவுண்டைன். ஹில்லு தான் மலை. இது வந்து ஹில்லாக். இப்படி புக்லெட் அப்படி காடு, முள்ளு காடு. எட்டிமாலஜி எல்லாம் தெரியுமா மாப்பிள்ள உனக்கு? முள்ளு புக்லெட். புக்குக்கும் புக்லெட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து புக்கு, பெருசா புக்கு. புக்லெட்னா அந்த மாதிரி குட்டியா இருக்கு இல்லையா? ஆமா, இது புக்லெட். ஹில்லாக் அந்த மாதிரி. ரிவர்லெட், ப்ரூக்லெட் அந்த மாதிரி. ப்ரூக்லெட்னா வாய்க்கால் மாதிரி சின்னதா, வாய்க்கால் மாதிரி. ப்ரூக்னா ஓடை, ப்ரூக்லெட்னா குட்டி, அதோட குட்டியா போறது அந்த மாதிரி. எட்டிமாலஜி படிச்சேன்னு வச்சுக்கே, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ ஹிப்போபொட்டமஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஹிப்போ அப்படின்னா கிரீக்ல வந்து ஹார்ஸ்னு அர்த்தம். பொட்டமஸ் அப்படின்னா ரிவர்னு அர்த்தம். ஹிப்போபொட்டமஸ் கிரீக் ரிவர் ஹார்ஸ்.
ஒரு ரிவர் ஹார்ஸ், தண்ணி நீர் யானை இருக்குல்ல, ஆமா ஆமா, அதுக்கான பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. அந்த மாதிரி நிறைய படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது என்னது டே வியூ நைட் வியூ இந்த மாதிரி எல்லாம் டைல்ஸ் இருக்குன்றாங்களா? டே வியூ நைட் வியூ, ஆமாடா. ஸோ எப்படி இருக்கு பார்த்தியா, செம்மையா இருக்குல்ல. அனுஜ் டைல்ஸ். டே வியூல இந்த வியூ தெரியுமா, நைட்ல அந்த வியூ தெரியுமா? புதுசு புதுசா நிறைய அனுஜ் ரேடியம் டைல்ஸ். அதான் சொல்றேன், ரேடியம் டைல்ஸ் தான் அது. இப்போ புதுசா ஏஐ கேமரா வந்திருக்கு தெரியுமா? என்ன பண்ணும்? சிசிடிவி கேமரா இருக்குல்ல, நீ பர்டிகுலரா ஒரு இடத்துல போய் நின்று வச்சுக்கேன், அந்த இடத்துக்குள்ள ஒரு இது மாதிரி போட்டு விட்டுலாம். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஜியோ ஃபென்சிங். சூப்பர், ஜியோ ஃபென்சிங் மாதிரி போட்டு விட்டோம்னா அந்த இடத்துல யாராவது போய் நின்னாங்கன்னா நம்ம வாய்ஸ் பதிஞ்சு வச்சுக்கலாம். ப்ரீ ரெக்கார்டர் வாய்ஸ். டேய் யாரா நீங்க, எங்கடா நிக்கிறீங்க, எதுக்குடா வந்தீங்க, கிளம்புங்க, யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பயந்து போயிடுறாங்க. நைட்டு 2 மணிக்கு டிவியில் சவுண்ட் இருக்கும். இதை ஒருத்தர் ஆட் போடுங்க யூடியூப்ல, இந்த மாதிரி ஏஐ கேமரா இருக்கு அப்படின்ட்டு. செக் பண்றேன் இல்லையா, மைக் வச்சு செக் பண்றேன். யார் நீங்க, எங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அதை வச்சு ஓட்டி விட்டாங்க. யார் நீங்க, எங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அது சொல்றதுக்கு பயங்கர காமெடியா இருந்துச்சு. அதெல்லாம் அந்த ஏஐ கேமரா இருக்குல்ல, அதுல இன்னொரு இது என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு போறாங்க வீட்டுக்குள்ள, அவங்க ஒவ்வொரு ஃபேஸையும் ரெகக்னைஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த இப்ப நீ வந்துட்டு போற, நான் வந்துட்டு போறேன், நீ வந்துட்டு போனதை மட்டும் உன் ஃபேஸை கிளிக் பண்ணா நீ எந்தெந்த சீன்ல எல்லாம் வந்திருக்கியோ அது ஒரு சீரியலா ஒரு படம் மாதிரி வச்சுட்டு, நீ காலையில வந்திருக்க, மத்தியானம் வந்திருக்க, சாயங்காலம் வந்திருக்கன்னா நீ வந்திருக்க இதை மட்டும் ஓட்டி பார்க்கலாம். ஃபுல் வீடியோ ஓட்டி பார்க்க தேவையில்லை. ஏதாவது திருட்டு போச்சுன்னு வச்சுக்க, மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஓட்டி பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லை. டைம் சேவ் பண்ணும். நீ வந்திருக்க டயத்துல மட்டும் மூஞ்சி தான் இந்த திருட்டு மூஞ்சியே சரியில்லை அப்படின்னு மூஞ்சியை மட்டும் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்க, நீ எந்தெந்த டயத்துல வந்துட்டு போயிருக்கியோ அந்த டயத்தை மட்டும் ஒட்டி காட்டும். இதெல்லாம் வந்து நமக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். நீ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எப்படி மாஸ்க் போட்டுட்டு ஹெல்மெட் போட்டு தான் வருவான். அதை தாண்டா சொல்றேன், மாஸ்க் போட்டு ஹெல்மெட் போட்டு வந்தாலும் அது எல்லா சீனுக்கும் எல்லாத்துக்கும் அப்படி மாஸ்க் போட்டு ஹெல்மெட் போட்டு வர்றேன். திடீர்னு வீட்டுக்குள்ள நம்ம தெரிஞ்சவங்கள வந்து ஏதாவது திருடிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு யூஸ் ஆகும். செம்மையா இருக்கு. அதே மாதிரி லைட்டு, அந்த அதுல லைட் இருக்கு. இப்ப ஏஐ வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு. புதுசு புதுசா பூராமே அப்கிரேடட். ஏஐ இல்லாத துறை இல்லாம போச்சு இல்லையா, எல்லாமே ஏஐல வந்துட்டு இருக்கு. இந்த ஆழ்ந்த இடம்ல முந்தியெல்லாம் டயக்ராம் படம் வரைகிறது, ஸ்டோரிஸ்க்குலாம் படம் வரைகிறது வந்து இவங்க பெரிய ஆர்டிஸ்ட் தான் வரைவாங்க. இப்ப பார்த்தா ஏஐ படம் வரையுது. ஏஐ இப்ப கீழே பார்த்தா பிராக்கெட்ல ஏஐன்னு போட்டுறாங்க. இந்த ஸ்டோரிஸ்க்கெல்லாம் அவங்ககிட்ட இருந்து படம் வரைஞ்சு வாங்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு வேலை இல்லாம போச்சு. பூரா பேருக்கு ஏஐ வந்ததுனால பூரா பேருக்கு வேலை இல்லாம போயிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப் பண்றவங்களுக்கு வேலை இல்லாம போச்சு. என்ன ரெக்யர்மெண்ட்னு சொன்னோம்னா அதுவே கோடிங் கொடுத்தா, என்ன ரெக்யர்மெண்ட் கொடுத்தா, பைத்தான்ல கோடிங் கொடு, ஜாவால கோடிங் கொடு, C# கோடிங் கொடு அப்படின்னு கொடுத்தா அதுவே கோடிங் கொடுத்துருது. அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எதுக்கு, முடிஞ்சு போச்சு, சோழி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இனிமேல் வக்கீலுக்கு சோழி இல்லாம போகுது. இந்த ஒரு கேஸ் கொடுத்தோம்னா அது இன்புட் கொடுத்துட்டு ஏற்கனவே வந்துச்சுல்ல வக்கீலுக்கு, மைக்ரோசாஃப்ட்காரன் ஏதோ ஏற்கனவே போட்டுருந்தாங்க. இப்போ ChatGPT வச்சு நிறைய போட்டுட்டு இருக்காங்க. அதுலயே நிறைய எடுக்கலாம். ChatGPT வச்சு இன்னொரு ChatGPT கிரியேட் பண்ணிடுறாங்க. அதை விட அட்வான்ஸ்டா வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு மேல 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 உனக்கு பேஸ் தான் அந்த தண்டர்னாங்க. ஃபர்ஸ்ட் ChatGPT வந்துச்சுல, அதுக்கப்புறம் வச்சு அதை வச்சு செமையா. கூகுள்ல எப்படி கூகுள்காரன் கொஞ்சம் இதுக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டான்னா, கூகுள்ல சர்ச் பண்ணா நல்லா முதல்ல ChatGPTல தேடி சொல்லுது. ஆமா ஆமா, இல்ல இங்க 2 பேரும் தனித்தனியா தான் இருந்தாங்க. இப்போ கூகுள் மாதிரி ஏதோ பண்ணிருப்பான், அங்கேயும் போகும் சர்ச் பிரைஸ் இருக்கலாம். சான்ஸ் இல்ல. குரோக், நம்மள குரோக் வச்சிருக்காருல்ல, அது யாரு இது இருக்குல்ல, கோபைலட்னு ஒண்ணு இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட் கோபைலட். அதான் ஏஐ. அவன் வந்து இது எடுக்க மாட்டான்னா. இப்போ பஸ் இது ChatGPT வந்து நம்ம டேட்டா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவான். இவன் எடுக்க மாட்டான். மைக் இது கோபைலட் அது பெரிய ChatGPTல டேட்டா கொடுக்குற பெரிய பயமா இருக்குடா, த்ரெட்டனிங்கா இருக்கு தெரியுமா. நான் திரும்ப சர்ச் பண்ணிட்டே இருந்தேன்னா அப்படி எனக்கு இப்படி இப்படி இப்படின்னு நீ போட்டு ChatGPTல இருந்த வரைக்கும் நீ கொடுத்துருக்கல, who I am, give who I am in a picture format அல்லது ஸ்டோரி ஃபார்மேட் கொடுத்தா
இப்போ என் ஒய்ஃப் யூஎஸ்ல இருக்கா, என் பசங்க இருக்காங்க, அதெல்லாம் வந்து சொல்லி கேட்டிருக்கேன்ல, அதை பூராத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டாக கொடுக்குது. ஆமா ஆமா, நம்ம டேட்டாவை பூரா கன்சிடர் பண்ணுது. அது என்னதான் பண்ணிட போகுது ஒண்ணா, என்ன ஒன்றும் பண்றது இல்லை. அது என்ன சொல்றதுன்னா பின்னாடி வந்து அது சேஃப் கிடையாது. நம்ம டேட்டா ஒரு இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்றோம் இல்லையா, எல்லா நேரத்துல எல்லாரும் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சு. அதாவது நீயே அடிச்சு பாருங்க, இதுன வரைக்கும் ChatGPT-ல நான் இதுன வரைக்கும் கொடுத்ததை வச்சு நான் யாரு எப்படி லாகின் பண்ணியிருந்தா தானே, லாகின் பண்ணாம இருந்திருந்தா எப்படி வரும்? வராதுல்ல. ஆமா, லாகின் பண்ணாம பண்ணுனா வராதுன்னு நினைக்கிறேன். போன் இது வச்சு வராது, சொல்ல முடியாது, அதை செக் பண்ணல நான். நீ வந்து ChatGPT ஆப்ல சொல்லிட்டு இருக்க கரெக்டா? ஆப்ல வந்து போன் நம்பர் கொடுத்து உள்ள ஓடிபி கொடுத்து போயிருப்பேன். ஆமா, எப்பயாவது டவுட் வந்துச்சுன்னா நம்ம வந்து ChatGPT.com போய் பண்றதுனால அந்த டீடைல் வராது. புதுசா நான் ஒரு இது கிரியேட் பண்ணேன், ஒரு ஸ்டோரி டெக்ஸ்ட் கொடுத்து 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 அதை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணிடும். சோ ஒரு மூவியை கன்வெர்ட் பண்ணி 15 நிமிஷம் ஓடுற மாதிரி. சரி, மூவி எல்லாம் வந்து இதுல ChatGPT-ல வராதுல, வேற எதுல? ChatGPT இல்ல, இன்னொன்று இருக்கு, நிறைய இது இருக்கு. மிட்நைட்டா மிட்னு வரும், நிறைய எக்கச்சக்கமா பார்த்து வச்சிருந்தேன். நிறைய டூல் வந்துருச்சு. இப்ப நீங்க வெறும் டெக்ஸ்ட் கொடுத்தா போதும், பிக்சர் கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் கலர் எலிஃபண்ட், ப்ளூ கலர் எலிஃபண்ட் ஃப்ளையிங் அப்படின்னு போட்டு வச்சுக்க, அப்படி ப்ளூ கலர் எலிஃபண்ட் கன்வெர்ட் பண்ணும். இதுல பண்ணும், இது மெட்டா ஏஐ இல்ல வாட்ஸ்அப்ல பண்ணி கொடுக்கும். என்னது இந்த நீ சொல்றதுதான், ப்ளூ கலர் எலிஃபண்ட் டெக்ஸ்ட் கொடுத்து பிக்சரை கன்வெர்ட் பண்றது, டெக்ஸ்ட் கொடுத்து வீடியோவாவே கன்வெர்ட் பண்ணுது. இப்ப செம்மையா இருக்கு. நான் இன்னும் ட்ரை பண்ணேன். ஆனா வந்து நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் வராது, பட் வந்து ஓரளவு பண்ணலாம், சூப்பரா இருக்கும். இந்த மாமன் படம் நல்லா இருக்கும் போல. மாமன் படமா? ஆமா, அதனால இன்னைக்கு கூட ஒரு வீடியோ, இந்த டைரக்டரோட பையனா, இந்த பையன் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பையனா, பயங்கரமா ஹைப் கொடுக்குறாங்க. பாண்டியராஜ் தானே? எப்படி? பிரசாந்த் பாண்டியராஜ், பாண்டியராஜோட பையன் போல. டைரக்டருக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாண்டியராஜ் டைரக்ஷன், பாண்டியராஜ் தானே? வெறும் பாண்டியராஜ்ல ஏதோ பிரசாந்த் பாண்டியராஜ்னு போட்டிருக்கு. ஓ, பாண்டியராஜ் வேற யாரோ? பாண்டியராஜோட சிஷியனா? இல்ல, பாண்டியராஜ் இவ்வளவு பெரிய பையன்லாம் இருப்பானா என்ன? குண்டா வேற இருக்கா பாண்டியராஜ், பெரியா இருப்பான். வேற பாண்டியராஜ், பிரசாந்த் பாண்டியராஜ் வேற. பிரசாந்த் பாண்டியராஜ் வேற. ஆமா, டைரக்டர் கூட காமிச்சாங்க, கொஞ்சம் சொட்டத்தலையா வரும், மொட்டை அடிச்சு இந்த மாதிரி வேற மாதிரி இருந்தான். ஏமா அப்புறம் மண்டையெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கு, பிளாக்கா மாற்ற வேண்டியதானே? அது லைட்டா கொஞ்சோண்டு ஈஸியா இதை பிளாக்கா மாத்தணும்னு வச்சுக்கே, கேஸ்ல கொஞ்சோண்டு இதுல இருக்குல்ல, பஞ்சுல குச்சியில சொறி, நிறைய துணி வச்சு பெட்ரோல் சொறி தீ பிடிச்சு இருந்தா இப்படி நெருப்பு அப்படி கட்டினா கருப்பாயிரும். அது கருப்பாகிறது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீ சொல்றது வந்து தெரிஞ்சு போறதுக்கு சொல்றேன். நான் சொல்றேன் என்ன ஐடியான்னு. அதான் வந்து சொல்றேன், வெந்தயமும் மஞ்சள் தூளும் வெந்தயத்தை நல்லா வெந்தயத்தை நல்லா வறுத்துக்கிட்டே வரணும். வடசட்டில போட்டு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனவுடனே கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கருத்து போற அளவுக்கு கருகி போயிடணும் ரெண்டுமே சேர்ந்து. அதுக்கப்புறம் அதை மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை எடுத்து அந்த பவுடர் எடுத்து தேங்காய் எண்ணெயில குழச்சு அடிச்சுக்கிட்டோம்னா இயற்கையான டை. காஃபி தூள், காஃபி பொடி ஒரு ஸ்பூனு, டீ தூள் ஒரு ஸ்பூனு, கரிசலாங்கண்ணி, அப்புறம் இன்னொரு பொடி இருக்கு, கரிசலாங்கண்ணி, இன்னொரு பொடி, அந்த 4 பொடியும் போட்டு கொஞ்சோண்டு இது இருக்குல்ல, எது டக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது மண்டத்துல, ஹைபிஸ்கஸ் என்னது செம்பருத்தி இலை, அதுவும் போட்டு பூராத்தி போட்டு கொதிக்க வச்சு நல்லா தடவி மண்டல தடவி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு அடிச்சுன்னா இந்த ஒயிட்லாம் போயிடும். அதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் வரைக்கும் சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும். வெள்ளை கரிசலாங்கண்ணி யாருக்கா இருந்தாலுமே குளிர்ச்சிக்கு சொல்றியா? சைனஸ் கரெக்ட். குளிர்ச்சி இருக்கு, சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா கஷ்டம்தான். கொஞ்சம் குளிர்ச்சி 1 மணி நேரத்துல என்னத்த வந்துட போகுது. வெயில் நல்ல சொல்லுன்னு வெயில் அடிக்கும் போது எனக்கு மருதாணி, வெறும் மருதாணி போட்டாலே எனக்கு ஒத்துக்காது. வெறும் மருதாணி போட்டா ஒத்துக்காதா? வெறும் மருதாணி மட்டும் போட்டாலே குளிர்ச்சி. மருதாணி பயங்கர குளிர்ச்சி. எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேடா? எக்ஸசைஸ் எனக்கு கால் தான் இங்க சரியா மடங்க மாட்டேங்குது. எக்ஸசைஸ் எங்க பண்றது? ஓ,
மடங்கிறதுக்கு முன்னாடி ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணியா? இல்ல எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் 40 டச் பண்ணும்போது தானே வரும். ஆமா. அப்போ வந்து நான் என்ன பண்றது? நீ ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணி கிழிச்சு கேப்பை நட்டிருக்க. ஒரு நாள் ஒரு நீ எக்ஸசைஸ் பண்ணி நான் பார்த்தது பண்ணியிருக்கேன். தூங்கு நல்லா பண்ணது இல்ல, பெருசா எக்யூப்மெண்ட்ல வேணும்ல, மணிக்கணக்கா வர அளவுக்கு பண்ணணும்னா வந்து அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்ல வேணும்ல. நீ ஏன் இப்படி இருக்க? உன்னோட வீடியோலயே பார்த்தேன், ராட்சசன் மாதிரி இருக்க. ஏன்டா நான் கொஞ்சம் உடம்பா இருக்கு. எங்க மைக் அட்ஜஸ்ட் பண்ணி சுருங்குது. மல்லிப்பூ ரேட்டெல்லாம் சரி ரேட்டு. 100 மல்லிப்பூ 60 ரூபான்றாங்க. அட்டையும் கப்பா. எங்க ஊர்ல தேர் திருவிழா தெரியுமா? சின்னமனூர் தேர் திருவிழா. அண்ணா அழகர் கோவில் அது மதுரை. சின்னமனூர்ல தேர் ஜே 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 ஜேன்னு தேர் இருக்கிறதுனால பசங்க பொண்ணுங்க ஒரு பூர ரோட்ல தான் இருப்பாங்க. ஜே 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 ஜேன்னு திரிவாங்க. லக 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 லகன்னு இருக்கும். ஐயோ என்னடா புதுசா எதுவும் படம் பார்த்தியாடா? புதுசா வந்து இது ராஜா கிளி பார்த்தேன் நேத்து. ராஜா கிளி இவன் பையன் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். அந்த பேர் மறந்து போச்சே. அந்த இது மைனா படத்துல டைரக்டர் யாரு? மைனா படத்துல டைரக்டர் இல்ல, அந்த நடிகர் யாரு? அந்த பேர் மொபைல் எடு. ராஜா கிளின்னு போட்டு பார்க்க போறேன். ஆமா போட்டு பாரு. ஆமா யாரு? அவர் பேர் என்ன? அந்த காமெடி நடிகர் குள்ளையா இருப்பான்ல. ஆமா பேர் என்ன? காமெடி நடிகர் குள்ளமா இவன். யாரு தெரியுதா? ஓ பேர் என்ன? இவன் பேரா? ராமு. ராமா பேர் என்ன? இங்க இருக்கு பாரு, டைரக்டர் அவங்க பையன் பேர் சேர்ந்து வரும். ராமா ராமா ராமையா ராமையா தான். தம்பி ராமையா நடிச்ச படம். அப்படியா? அவங்க பையன்? ஆமா அவங்க பையன் ஏதோ ராமையா போல, அவன் தான் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். பையன் என்னன்னு தெரியல. அவன் பையன் ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சான். ஓ அது ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் இப்ப டைரக்ட் பண்ணியிருக்கான். நல்லா இருந்தது படம், பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது. அதாவது ஒரு வைஃப் இருப்பா. அந்த வைஃப் யாருன்னா வந்து இந்த சரியாது ஆள் யாருன்னு வேணா, அவங்க வந்து அவளோட அப்பா வந்து ஒரு சின்ன வீடு வச்சிருந்துருப்பான் 50 வயசு ஆகும்போது. அந்த தாக்கத்தினால வந்துட்டு யார வந்து 50 வயசு ஆளுங்களை யாரை பார்த்தாலும் வந்து நீ அப்படிதான் இருப்ப அப்படின்னு கண்ண புருஷனே சந்தேகப்படுவான். சந்தேகப்பட்டு ரொம்ப திட்டுவாளா. இவனுக்கு வந்து ஒரு 10 வருஷமா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருப்பாங்களா. ஸோ அப்படியே இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆயிடும். 2 இது செட் ஆயிடும். புதுசா 2 செட் ஆயிடும். அவன் பெரிய தொழிலதிபர் அந்த படத்துல. அதனால அவனோட பணத்துக்காக வந்து வீடெல்லாம் வாங்கி கொடுப்பான். 2வது ஒன்று செட் ஆயிடும். மறுபடியும் இன்னொரு வீடு ஒன்று வாங்கி கொடுப்பான். 3வது ஒன்று செட் ஆயிடும். அதுல கூட வந்து ஜாலியா இருக்க மாட்டான். அது ஏதோ பேச்சு வாக்குல அப்படியே வந்து அப்படியே செட் ஆயிட்டுன்னு வச்சு. எப்படின்னா வந்துட்டு இதுல பார்த்தேன், அமேசான் பிரைம்ல பார்த்தேன். என்னென்ன வச்சிருக்கு அமேசான் பிரைம்? பூரா பேர் ஓடிடி 1 இல்லை 2 இல்லை எல்லாம் அமேசான் பிரைம். இல்ல ஏதாவது இப்போ பொருள் ஆர்டர் பண்ணால அமேசான் பிரைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரைப் ஆயிடுது. ஒரு மாசம் கழிச்சு நம்ம மேண்டேட் எடுத்து விடணும். இல்ல என்ன இப்போ 1500 ரூபா எடுத்துக்குவாங்க. ஐயோ, ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபான்றது அதிகம் இல்ல? இல்லையே, எனக்கெல்லாம் தனியா பிரைமுக்கு அதுக்குன்னு தனியா போடுறேன். இப்போ பிரைம் மெம்பர் ஆகணும்னு வச்சுக்கேன், இமீடியட்டா டெலிவரி ஆகும்ல. ஆமா ஆமா, அதுக்கு தனியா கொடுத்து 350 ரூபாய் 400 ரூபாய் கட்டி அது தனியா வாங்கிக்கலாம். பிரைம் படம் பார்க்கணுமா அதுக்கு தனியா வாங்கிக்கலாம். இப்போ நான் நெட்ஃபிளிக்ஸ்ல மாசம் 199 200 rupees தான் நெட்ஃபிளிக்ஸ்ல. ஓ மாசம் மாசம் கட்டிக்கலாம். எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்க்கணும்னா கட்டுவேன், பார்க்கலன்னா கட்ட மாட்டேன். அந்த மாதிரி ஈஸியா இருக்கு. பிரைம்ல அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ நானும் இங்கே பார்க்குறதுன்னா யூஎஸ்ல என் பையன் பார்ப்பேன்.
அட் டயத்தில் வந்து அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா ப்ரைமில் வந்து அப்படி பார்க்க முடியாது. பிரைம்ல வீடியோவே வந்து மொபைல்ல வந்துட்டு முக்கா வீடியோ தான் வருது, முக்கா சைஸுக்கு தான் வருது. பிஞ்ச் பண்ணி ஜூம் பண்ணாலும் ஜூம் ஆக மாட்டேங்குது. அது அவனுக்கு இது ரெடி பண்ணியிருப்பாங்கடா. சாரி, அவங்க இது பண்ணியிருப்பாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. மொபைலில் பார்க்குறது, லேப்டாப்பில் பார்க்குறதுன்னு அதுக்குன்னு நீங்கள் டிக் பண்ணது கரெக்ட். அதெல்லாம் இருந்தாலுமே வந்து லெஃப்ட் சைடில் இப்படி மேலே தள்ளனா பிரைட்னஸ் ஏறும், ரைட் சைடில் மேலே தள்ளனா வால்யூம் ஏறும், எதுவுமே காணாம அதில். அதான் சொல்கிறேன். நீ பற்றியா ஜெர்மன் கற்றுட்டு இருக்கேன் நான். Frau. எக். Salz. Ei. ஐனா எக்கு. Kellner. கேல்னர் அப்படின்னா வெயிட்டர். வெயிட்டரா? வாட்டர் இல்லையா வெயிட்டரா? டெலிஷியஸ். Lecker. Lecker, delicious. Delicious tea, lecker. Tess. Yes. Tess. Ist der Kaffee lecker? Is the coffee lecker? அப்படின்னா is the coffee delicious அப்படின்னு அர்த்தம். ஜெர்மன். Asa. இது இருக்கு இல்லையா, இது என்ன வெப்பு, இது டெய்லி பார்க்குறேன். இந்த வெப்சைட் இந்த ஆப்பு பேர் மறந்து போயிடுது. இது பேர் என்ன? நீ என்ன படம் பார்த்த கடைசியா? Asa. என்ன படம் பார்த்த? இப்போ ரீசெண்டான Was ist dein Beruf? Dein. இப்போ ரீசெண்டாக என்ன படம் வந்துச்சு? உசிலம்பட்டின்னு ஒரு படம் வந்துச்சு. எங்க வர்ற படம்லாம் முந்தி மாதிரி இல்ல. இப்ப எல்லாம் தியேட்டர்ல புது படம் போட தியேட்டருக்காரங்க பயப்படுறாங்க. அஜித் படம் ஒன்று வந்துச்சு, என்ன படம்? ஜிபி, குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி. ஆமா, அது அஜித் மட்டும் தான் பார்க்க முடியும், நம்ம எல்லாம் பார்க்க முடியாது. அப்படியா? எதுக்கு எடுத்தாலும் நடந்தா தெருவுக்கு அது கை தட்டுறாங்க, திரும்பினா கை தட்டுறாங்க. அஜித் ஃபேன் மட்டும்தான். அந்த படத்தெல்லாம் ஃபேன்ஸோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் முன்னாக்குள்ள பாத்துடணும். தனியா ஒரு வாரம் கழிச்சு நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன், என்னடா படாது அப்படின்னு கடுப்பாயிடும். இது விடாமுயற்சியே பரவாயில்ல. விடாமுயற்சி அதுக்கு ஓகே. விடாமுயற்சி அதுவே வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷ் மூவியோட இதுதானே, தழுவல் தானே. தழுவலை பத்தி எல்லாம் நம்ம பேச, இப்ப நம்ம போனா மட்டும் என்ன நம்மளா சொந்தமா கதை எடுத்துல போறோம் அப்படி இல்ல. அது மொத்தமா அப்படியே மொத்த மூவியுமே எடுத்தது வேற, இன்ஸ்பிரேஷன் வேற. எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, திரும்ப ஒரே கற்பனை 2 பேத்துக்கு வராது அப்படின்ற மாதிரி இல்ல. அதுக்கு நம்ம ஒரே இதுல இவன் இது போனே கொள்றேன், இது வந்து அப்படி அவங்களுக்கு வரிசையா எல்லாம் வராது. எல்லாத்துக்கும் ஒரு சேம் இன்ஸ்பிரேஷன் வருது. கண்டினியூஸ். அதுக்கெல்லாம் வந்து காப்பிரைட் இது கேட்க மாட்டானுங்களா? ஹாலிவுட்ல இருந்து எல்லாம் கேட்க மாட்டானுங்களா? இந்த மாதிரி என் படத்தை காப்பி அடிச்சுட்டு தமிழ் தெரிஞ்சா கேட்பானுங்க. இவங்களுக்கு தெரியாம பண்றதுனால கேட்க மாட்டேங்கிறேன். படம் ஓடலைன்னா வெளியே தெரியாது. காப்பி அடிச்சு படம் ஓடலைன்னா வெளியே தெரியாது. காப்பி அடிச்சு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா வெளியே தெரிஞ்சுட்டு வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆமா, அது கண்டிப்பா காசு கேட்பாங்க. தெரிஞ்சுன்னா அவங்க கேஸ் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் எக்கச்சக்கமாக இது பண்ணுவாங்க. கேஸ் பண்ணா அங்கிருந்து இங்க லோக்கல் கோர்ட்ல போட்டாலும் போதும், சாப் அடிச்சுருவாங்க. இப்பதான் தியேட்டருக்கு எவனும் வர்றதுலடா. எங்க ஊர்ல எல்லாம் இந்த பண்ணி சென்னையில உசிலம்பட்டின்னு ஒரு படம், அப்பெல்லாம் ஒரு படம் வந்ததுன்னே தெரியல. நாங்கள்னு ஒரு படம் வந்துச்சு. இப்ப ரீசெண்டா நாங்கள்னு ஒரு படம் வந்துச்சு. நிறைய படம் வருது. எந்த படமுமே வந்து அங்க ரிலீஸ் ஆக முடியாது. படம் பார்த்தேன் எங்க ஊர்ல எல்லாம் படம் பார்த்தேன், டூலிட்டில். என்னது டூலிட்டில்? அது ஏற்கனவே அந்த டாக்டர் டூலிட்டில். அது இல்ல, வெறும் டூலிட்டில். வெறும் டூலிட்டில் இவன் நடிச்ச படம், டுவைன் ஜூனியர். அது அந்த விலங்குகள் கிடையில பேசுவான், விலங்குகள் கிடையும் பேசுவான். அதான் ஒரே கதை தான், வேற வேற இதுல வருது போல. டூலிட்டில், டாக்டர் டூலிட்டில் தான் சொல்லிட்டு இருக்க. அவர் டாக்டரா வருவான், ஆனா இப்ப டைட்டில், படத்தோட டைட்டில் டாக்டர்னு கிடையாது. டூலிட்டில். அப்படியா? அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் நிறைய இருக்கு, செம்மையா இருக்கு. டிஃப்ரெண்டான மூவிஸ். இங்கிலீஷ்ல இனிமேல் யோசிக்கணும். அது இங்கிலீஷ்ல பார்த்து நம்ம ஒன்றும் கதையா எழுத போறது கிடையாது. இங்கிலீஷ் மூவிஸ்ல வராத கான்செப்டே இல்லை. அந்த அளவுக்கு பூராத்தையும் எழுதிட்டாங்க. அந்த மாதிரி வராம யோசிச்சு எழுதுறது, அதை எழுதணும். அந்த மாதிரி 2-3 கான்செப்ட் வச்சிருக்கேன் நான். ஸ்பேஸ், பேய்,
இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கான்செப்ட். ம். அந்த மாதிரி சரி, கொஞ்சம் இரு. ஓவரா 50 MB நிறைய ஜிபி கணக்கில் போயிட கட் பண்ணிட்டு மறுபடியும் கட் பண்ணிட்டு போடுவோம். போய் கட் பண்ணுவோம் போ. அதுல ஆப்ஷன் இருக்கு. மேக்ஸிமம் சைஸ் இவ்வளவு வந்தா வந்து கட் பண்ண சொல்லி ஆப்ஷன் இருக்கு.